விலை வந்து இனிமேலாம் குறையாதுங்க. விலை குறையும்னு யாரும் நம்பியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து இன்னும் வந்து நகை வாங்கும்போது அதிகமான பணம் கொடுத்து வாங்குற சூழ்நிலை தான் உருவாகும். கடைசி ஒரு வருஷத்துல விலை ஏறினதுக்கு காரணம் எல்லாமே வந்து போர் சூழல் தான். போரும் அமெரிக்க அதிபருடைய செயல்பாடுகளும் தான் இவ்வளவுக்கு காரணம்னா, இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இதை விட விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆமா இருக்கு. முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும். கோல்ட் ரேட் இன்னைக்கு 10,005 ரூபான்னு இருக்கு சார். இன்னும் இந்த இயர் எண்டு முடியும் போது இன்னும் எந்த அளவுக்கு உச்சத்திற்கு போக வாய்ப்பு இருக்கு? ரொம்ப அதிகமாக போகும். ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு புதியதொரு உச்சத்தை இன்று தொட்டிருக்கிறது. ஒரு கிராம் 10,005 ரூபாய் என்ற நிலையை இன்று எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80,040 ரூபாய் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. இதுபோன்று வரலாறு காணாத அளவிற்கு தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் இதற்கான காரணம் என்ன, இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தங்க நகை மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி இருக்கிறார். அவரிடையே பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். ஸோ முதல் முறையாக இன்றைக்கி வந்து தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் 10,005 ரூபாய் என்ற அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. எதனால் இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரே நாளில் ஏறினது காரணம் என்ன சார்? இல்லை, ஒரே நாளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக 9,000, 9,100, 200, 300ன்னு சொல்லி அப்பப்போ ஏறும். ஒரு 500ரூவா 600ரூவா சவரனுக்கு ஏறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50, 100ன்னு சவரனுக்கு குறையும், மறுபடியும் ஏறும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்தது. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. முதல்ல இந்த 10,000 ரூபா அளவு எங்கேருந்து ரீச் ஆச்சுன்னா 2020 ஆரம்பித்தோன்னா 2025 வரலாம் ஆச்சு. ஏன்னா 2020 வந்து கோவிடுடைய தாக்கத்துலேருந்து விலை ஏற ஆரம்பிச்சிது. அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 4,500 4,000 ரூபா கிராம் இருந்தது. அது தொடர்ந்து விலை ஏறிட்டே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா அளவுக்கு இருக்குது. கடைசி ஒரு வருஷத்தில் விலை ஏறினதுக்கு காரணம் எல்லாமே வந்து போர் சூழல் தான். முதல்ல ரஷ்யா உக்ரைனுடைய போர் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுது. அதாவது உக்ரைன் மீது ஏற்பட்ட தாக்குதலின் காரணமாக, ரஷ்யா ஏற்படுத்திய தாக்குதல் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு. குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் வந்து பெரிய பாதிப்பு. அவங்களுக்கு கேஸ் லைன் எல்லாமே லைன் அப்படி தான் போகும். அது இல்லாத பெட்ரோல், டீசல் இது எல்லாமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய வந்து அழிவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மீது தொடுத்த தாக்குதல் பெரிய அளவில் ஏற்படுது. அது வந்து மற்ற நாடுகளில் வந்து பெரிய அளவில் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, இது போன்ற காரணங்கள் தான் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இதையெல்லாம் தாண்டி கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபருடைய தேர்தலுக்கு பிறகு முடிவுக்கு பிறகு ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபருடைய பதவி ஏற்பு போன்ற நிலைகள், அந்த பதவியேற்புக்கு பின் அவருடைய அறிவிப்புகள் வந்து பெரிய அளவில் உலக அளவில் பெரிய பாதிப்பையும் வியப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. பெரிய வியப்பு என்னவென்றால் தங்களுக்கு வேண்டாத நாடுகள் அல்லது தங்களுக்கு எதிராக செயல்படும் நாடுகள் மீது பெரிய அளவில் வரி விதிப்போம் அப்படின்னு அறிவித்தார். அது எல்லாமே முதல் முறையாக இது நடந்தனால உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் அது உற்று நோக்கின. அதனுடைய தாக்கம்தான் இந்த விலை ஏற்றத்துக்கு பெரிய காரணம். அதான் சார், இப்போ அந்த 10,000 ரூபாங்கிறது அட்லீஸ்ட் இந்த இயர் எண்டில் தான் அது போன்ற ஒரு உச்சத்துக்கு போகுன்ற எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவ்வளோ ஷார்ட்டாகவே இந்த அளவுக்கு விலை ஏறி இருக்குது. போரும் அமெரிக்க அதிபருடைய செயல்பாடுகளும் தான் இவ்வளவுக்கு காரணம்னா, இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இதை விட விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆமாம் இருக்குது. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த விலை ஏற்றமே, இந்த அமெரிக்க அதிபருடைய அறிவிப்பு, அந்த வரி விதிப்பு வந்து அமெரிக்காவே ஒரு பொருளாதாரத்தில் பெரிய மந்தமடைக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு சர்வதேச அளவில் வந்து குறையும். அதனால் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் எல்லாமே தங்களிடம் கையிருப்பாக உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும் ஒரு காரணம் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் உயர்வதற்கு. அதற்கு உதாரணமாக இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய ட்ரெஷரி, நம்முடைய கையிருப்பில் உள்ள அந்நிய செலாவணியை, அதாவது அமெரிக்க டாலர்களை நாமே தங்கமாக மாற்ற தொடங்கிவிட்டோம்ன்றது நேற்று வந்து நிதி மந்திரி வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா இதே மாதிரியான மனநிலைமை எல்லா நாடுகளுக்கும் ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக தங்கம் விலை இன்னும் மேலும் உயரும், அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறையும் அப்படிங்கிறது தான் கணிப்பு. நிச்சயமாக இது நடைபெறும். ஸோ இப்போ ஒவ்வொரு நாடும் நீங்கள் சொல்கிற மாதிரி கையிருப்பு இருக்கக்கூடிய அந்த அந்நிய செலாவணியை ஒரு கோல்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இது மெயினான விலையேற்றத்துக்கு காரணமா? இல்லை, அது மட்டும் காரணம் இல்லைங்க, அதுவும் ஒரு காரணம். அதாவது ஏற்கனவே வந்து சர்வதேச முதலீட்டாளர்கள் பெருமளவில் முதலீடு செய்திருப்பதும், மற்ற நாடுகளுடைய ரிசர்வ் பேங்க் எல்லாமே வந்துட்டு தங்கத்தை வந்து தங்களுடைய ஈர்ப்பாக கூட்டிக் கொள்வதுமாக இருந்தது. மூன்றாவதாக நாடுகளுடைய ட்ரெஷரி, அதாவது தங்களுடைய கையிருப்பில் உள்ள
தங்கத்தை அமெரிக்க டாலர்களை வந்து தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதும் தங்கம் விலை ஏறுவதற்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் தான் சொல்லலாம், தவிர இதுதான் மட்டும் காரணம் அல்ல. சார் இப்போ சாதாரண பாமர மக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, ஏழை எளிய மக்கள், சேலரி கிளாஸ்லாம் வந்து இப்போ இது இவ்வளோ விலை விற்றா எப்படி தங்கம் வாங்குறது? பெண் குழந்தைகள் வச்சுருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு சார்? விலை குறைவதற்கு வாய்ப்புகளே கிடையாதா? விலை வந்து இனிமேலாம் குறையாதுங்க. விலை குறையும்னு யாரும் நம்பியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் வந்து நகை வாங்கும்போது அதிகமான பணம் கொடுத்து வாங்குற சூழ்நிலை தான் உருவாகும். அதற்கு ஒரே வழி என்னென்னா 18 கேரட் அல்லது 14 கேரட்டில் தங்களை மாற்றிக்கொள்ளணும். எல்லாமே வாங்கணும். அதாவது நகை போடணும், நகை வந்து அணியணுங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு. வயசு வித்தியாசம் இல்லாத, ஆணா பெண்ணாங்கிற வித்தியாசம் இல்லாத எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குது. அவங்க எல்லாமே தங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவங்க வந்துட்டு 18 கேரட்டோ 14 கேரட்டோ வாங்குறது நல்லது. அதனால் நீங்கள் நினச்சிக்கூடாது 14 கேரட் வாங்கினா அது வந்து தங்கத்துடைய தரம் குறையும். தரமெல்லாம் குறையவே இல்லை. அதுவும் ஹால்மார்க் பதியப்பட்ட நகைகள் தான். 18 கேரட்டும் ஹால்மார்க் பதியப்பட்டது, 14 கேரட்டும் ஹால்மார்க் பதியப்பட்டது. 14 கேரட் இருக்குன்னு சொன்னால் 14 கேரட்டுக்கு உண்டான பணம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் பயப்படவே தேவையில்லை. அதை நம்பி தைரியமாக வாங்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பொண்ணை கட்டி கொடுக்குறவங்க மாப்பிள்ளை வீட்டிலலாம் வந்து 14 கேரட்டு 20 கேரட்டில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுமே, அதில் ஒரு ப்ராக்டிக்கலாக அதில் டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரும் இல்லைங்க? இல்லை, பொதுவாகவே நீங்கள் சவரம் தான் சொல்ல போகிறத தவிர அது 14 கேரட் சவரமா 18 கேரட் சவரமான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ 22 கேரட் வாங்கி கொடுத்தீங்க, இல்லை 18 கேரட் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறதே கிடையாது. எப்பவுமே 10 சவரம் அவர் எனக்கு 10 சவரம் போட்டாருப்பா, நான் 10 சவரம் போடணும், இல்லை நாங்கள் 50 சவரம் போடுறோன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் 18 கேரட்டில் போடலாமே. பண்ணிங்கன்னா கிராமுக்கு ஒரு 2000 3000 கம்மியாக வரும். ஒரு சவரத்துக்கு ஒரு 20,000 கம்மியாக வரும். அது வந்து ரொம்ப நல்லதாச்சு. ஓகே சார். இப்போது தங்க நகை அதை உங்களுடைய அந்த கடைக்காரர்கள் மூலமாக பப்ளிக்கு வந்து என்ன தான் ஹெல்ப் பண்ண முடியும்? ஏதாவது குறைச்சி விலையுடைய குறைகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதில் மேக்கிங் சார்ஜ் அது இதுன்னு ஏகப்பட்ட இப்போ 80,000 ஒரு சவரன்னா மற்றதெல்லாம் சேர்த்தாச்சும் 1,00,000 ரூபா வந்துடும். ஸோ இதனால் நீங்கள் மக்களுக்கு என்ன இதனால் சர்வீஸ் பண்ண முடியும், விலை குறைக்க முடியும்னு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தொழில் போட்டியின் காரணமாக அதனுடைய சேதாரங்கள் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நகை சிறு சேமித்திட்டத்தில் சேர்ந்து ஒரு முறையும் அதில் பணத்தை செலுத்தி வாங்குறது தான் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி கொடுமே தவிர, ஒரே நேரத்தில் ஒரு 2 சவரன் 5 சவரன் வாங்கணுங்கிறது எல்லாரோடையும் சாத்தியமான விஷயம் இல்லை. இதுதான் வந்து சரியான ஒரு வழி. அல்லது 18 கேரட்டோ 14 கேரட்டோ அவங்க மாற்றிக்கணும். இதனால் மத்திய மாநில அரசுகள் ஏதாவது முயற்சி குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இதில் வந்து மாநில அரசும் மத்திய அரசும் அவங்க கையில் தங்கத்துடைய விலையே இல்லை. இது வந்து சர்வதேச பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அவங்களால எதுவும் விலை கூட்டுறதோ குறைக்கிறதோ முடியாது. அவங்க செய்கிறது எல்லாமே இறக்குமதி தீர்வை வேணால் குறைக்கலாம். ஏற்கனவே 15% இருந்த இறக்குமதி தீர்வை 6% குறைச்சிருக்காங்க. இனி மேலும் குறைவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சார் இப்போ வெள்ளியுடைய விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சார். அது ஆமாம், அதாவது தங்கத்திற்கு வந்து சொல்லும்போது ஒரு முகம் அப்படின்னு சொன்னோம் நான். ஒரு முகம்னா அது ஒரு முதலீட்டு பொருளாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் வெள்ளி வந்து 2 முகம்னு சொல்கிறோம். எப்படின்னா, முதலீட்டு பொருள் ஒரு பக்கம் நிச்சயமாக பெரிய அளவில் வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். தங்கத்தை விட அதில் முதலீடு செய்தால் கூடுதலான வருவாய் வந்து தருங்கிறது முதலீட்டாளர்கள் இருக்க நம்பிக்கை. இரண்டாவது முகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தொழில்துறைக்கு பெரிய ஒரு மூலப்பொருளாக கருதப்படுகிறது. அதாவது மூலப்பொருள்னு சொன்னால் அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸு, இல்லை லித்தியம் பேட்ரிஸு, ஏரோநாட்டிக்கல், இது மாதிரி பல சொல்லிகிட்டே போகலாம். எலக்ட்ரானிக்கில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து வெள்ளி தான் பெரிய ஒரு மின் கடத்தியாக இருக்குது. அதனால் வரும் காலங்களில் அதுக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்கும். முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும். இப்போ கோல்டு ரேட் இன்றைக்கி 10,005 ரூபான்னு இருக்குது சார். இன்னும் இந்த இயர் எண்டு முடியும் போது இன்னும் எந்த அளவுக்கு உச்சத்திற்கு போக வாய்ப்பு இருக்குது? ரொம்ப அதிகமாக போகும். அதாவது எவ்வளோன்னு சொல்கிறதை விட அதிகமாக அதாவது இப்போ நம்ம எதாவது சொன்னால் ஒரு பேனிக், அவர்கள் வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக அது இருக்கக்கூடாது. ஆனால் நிச்சயமாக தங்கம் விலை ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் நிச்சயமாக இருக்கும். குறையும் போது கூட பெரிய அளவில் இது குறைஞ்சிடாது. ஏதோ ஏறிடுச்சு அதனால் டமாண்டு குறைஞ்சிரும், அதெல்லாம் நம்பிக்கையே வேண்டாம். ஏன்னா அதனுடைய தேவை, அதனுடைய இருப்பு பெரிய அளவில் வந்துட்டு ஒரு விலையில் வந்து ஏற்றம் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த விலை இவ்வளோ அதிகரிச்சிருக்கு, இந்தியாவில் இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சைஸ் வந்து குறையிறது வாய்ப்பு இருக்கா, இல்லை சேல்ஸ்லாம் எப்படி இருக்கா? அதாவது நாங்கள் வந்துட்டு இறக்குமதி செய்கிறது வேண்டாங்கிறது நாங்கள் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக நிதி அமைச்சரை சந்தித்து நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னோம். இறக்குமதி செய்யாமல் நம்மளுடைய அந்நிய செலாவணியை செலவு செய்யாமல் பெரிய அளவில் ஒரு அந்நிய செலாவணியை வந்து பெரிய அளவில் ஈட்டலாம். அதுக்கு சில வழிமுறைகள் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அமெரிக்காவில் வந்து நம்ம இறக்குமதி செய்வது என்பது 50% போட்டிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பிலிருந்து மீளுவதற்கு தங்கத்தை இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு 3-4 வருடங்களுக்கு இறக்குமதி செய்யாத உள்நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தையே மறுசுழற்சி முறையில் செய்தால் நம்மளுக்கு தேவையான தங்கம் நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம எடுத்து உள்ளே வைக்கிறோம்.
நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தங்கம் தேவையில்லாத தங்கம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா டெபாசிட்டுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டி வாங்கிட்டு இருந்தோன்னா ஒரு 5 வருஷம் லாக்இன் பீரியட். அந்த 5 வருஷத்தில் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய தங்கம் வந்து வணிகர்களுக்கு கடனாக கொடுத்து அதன் மூலமாக தங்கத்தை இறக்குமதி வந்து நிறுத்தலாங்கிறத நாங்கள் யோசனை சொல்லியிருக்கோம். நிச்சயமாக அவங்க பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி செய்தாங்கன்னு சொன்னாங்கன்னா இறக்குமதி வந்து 100% வந்து இறக்குமதி இல்லாத உள்நாட்டு தங்கத்தையும் நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். அதாவது இனி தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. மக்கள் 14 கேரட் 20 கேரட் போன்ற நகைகளுக்கு மாறிவிடுவது தான் சிறந்தது என்ற ஒரு கருத்தை திரு சலானை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆண்டு முடியும் போது ஆபரண தங்கத்தின் விலை மேலும் ஒரு புதிய உச்சத்தில் இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். எனவே ஒரு கிராம் என்பது 11,000 ரூபாயை தாண்டி கூட செல்வதற்கான சூழல் இருப்பதாகவே தெரிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் சங்கரன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.